ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவன் 1 2 3. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுரக்காய் வதக்கல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் வாங்க. ஒரு சுரக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், எல்லாத்தையும் விட்டா கீரைக்கு வச்சிருந்தியா? தெரியாம கொட்டிட்டேன். சரி, பழம் நல்லா தான் இருக்கு குடும்பமா. சரி, ஓகே. இது நல்லா வதக்கிக்கலாம். சுரக்காய் வதக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, கடைசியாக போடுவேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வச்சு கீரி வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா இது காமிக்கலாம். கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காய் நல்லா பிரிச்சு சுரக்காய் இருக்காது மாமா. ஆமாடா தங்கம், சேர்த்துடலாம். நீ தான் எப்போதான் சுரக்காய் வாங்கத்தலாங்கிற இந்த தடவை சுரக்காய் முத்தி போவாங்க பிஞ்சா வேண்டியதான். நல்லா இருக்குங்க, நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. இது நல்லா வதக்கி சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அதுக்கு மட்டும் இல்லை மாமா, பழைய சாதத்துக்கு அப்படியே தேவை குறிச்சி வரைக்கும் வணக்கமோ. ஆமாம் ஆமாம், தேவை வரைக்கும் வணக்கம், புதூர் வரைக்கும் வணக்கம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர். அந்தாண்ட புதூர் எத்தனை தூரம்? ஒரு 3 கிலோமீட்டர் வரும். அப்போ எங்கே பண்ண போவோம்? இதுக்கு தேவகுச்சி தான் போவோம். ஆனால் அதிகமாக போகிறது புதூர் தானே போகுது. இப்போ புதூர் போகிறது இல்லையே. இதை நல்லா வணக்கி விட்டுட்டுமாமா. உப்பு எடுத்து வந்துடுறேன். கல் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். தூள் உப்பு விட கூட காய் வேறு வரைக்கும் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு கரையுமா? கரையுமாம்மா. சரி சரி. எப்படியா மற்ற மனசும் கரைஞ்சி போகிறது தான் கல் உப்பு. அப்படியா? ஆமாம். அப்போதான் கடல் கரையில கடல்லே கல் உப்பு கரைஞ்சி போகுது. ஆமா, இப்போ காய் ஒரு பாதி வேக்காடு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் தூள் இருக்குல்ல மாமா, அது 1 டீஸ்பூனு. எப்பவுமே நம்ம காய் வேணா கூட சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாமா. இதெல்லாம் அம்மா அரைச்சி கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே. அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கும் வேணா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாலாம் அரைச்சி காட்டுறோம். அப்படியே கிளறி விட்டுலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது மசாலா ஐட்டம், மிளகாத்தூள் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள், உங்களுக்கு அரைச்சி காட்டுறோம். இப்போ இது நல்லா பாருங்கள், வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சொரக்காயிலேருந்தும் தண்ணி வரும். நாம் கொஞ்சம் இதை சேர்த்துட்டோம்னா காய் கொஞ்சம் வேகும். கடையிலுக்கு நல்லா காயை வேக வச்சு சுண்டி வந்துட்டோம். அதுக்காக ஒரு தண்ணி ஊற்றுறேன். கடைசியை காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு மெயினான பொருள் ஒன்று சேர்க்குறேன், அதில் தான் ஹைலைட்டே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் கடையில் ரெடி. அதுக்கு மெயினான ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால, மெயின் பொருள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், இந்த 3ஐயும் கலந்து அரைச்ச பொடியை இப்போ நம்ம இதை சேர்க்க போகிறோம். இதுதான் இதுக்கு ஹைலைட்டே. குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அளவாக கொடுக்கணும். நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பிரசஞ்சு ஊட்டி பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. பையனுக்கு நான் சரவணாக்கு இதே தான் அதிகமாக 2 3 அம்மா வேர்க்கடலை மம்முமான்னு சொல்லுவான். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு வேணும் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணால் இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு சாப்பிட்லாம்.